நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லு. சாவே இல்லாதவங்க யாராவது இருப்பாங்களா? ஐ மீன் புல்லட் பட்டு தண்ணில மூழ்கி யாராவது உயிரோட இருக்க முடியுமா? ஏய், நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? பிரக்யாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவ உயிரோட இருக்கா. என்ன? உன் மூளை ஏதாவது குழம்பி போச்சா? இல்ல போகும்போதே நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போனியா? அவ எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஆலியா, நான் சொல்றது உண்மை, தயவு செஞ்சு கேளு. நானே அவளை என் கண்ணால பார்த்தேன். அவ கையில ஒரு கத்தி கூட இருந்துச்சு. அந்த கத்தி எடுத்து என் கழுத்துல வச்சுட்டா. என்ன ரொம்ப பயமுறுத்தி என் கார்லயே வந்து உட்காந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் உன் கழுத்துல அவ கத்திய வச்சா, ஆனா ஒண்ணும் பண்ணல. என்ன நீ முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? கழுத்துல கத்திய வச்சவ எதுக்காக உன்னை கொல்லாம விட்டா? ஐ டோன்ட் நோ ஆலியா. நான் அவளை பார்த்து அவளதான் எனக்கு தெரியும். இங்க பாரு, பொண்ணு அவ சாகல, இல்லன்னா செத்து உயிர் பழிச்சு வந்திருக்கா. கண்டிப்பா நீ லூஸ் ஆயிட்ட தனு. அண்ணன் தான் இப்படி எல்லாம் பேசுவானா? நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டியா? பிரக்யா சாகல, உயிரோட தான் இருக்கான்னு அண்ணன் தான் சொல்லிட்டே இருப்பான். இப்ப அவன மாதிரி நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? பிரக்யா உயிரோட இருக்கான்னு அண்ணன் சொன்னா ஓகே, ஏன்னா அண்ணன் லவ் பண்றான். ஆனா நீ அவளை வெறுக்கிறிய தனு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவ உயிரோட இருக்கான்னு சொல்ற? You know what, just God. நீ முதல்ல போனை கட் பண்ணு. ஆலியா ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு. அவ உயிரோட இருக்கா. நான் தான் சொல்றேன்ல, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். நீ போனை வைக்காத, நான் வைக்கிறேன். ஓகே ஓகே, நான் சொல்றத நீ நம்பலனா நீயே ஸ்ட்ரைட்டா வந்தீங்க பாரு. உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனமான பேச்ச நம்புறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இது பாரு, நான் அங்க வரமாட்டேன். ஆலியா, நீ ப்ராப்ளமை இக்னோர் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி நீ பண்ணனா நாளைக்கு இதுவே நமக்கு ஆபத்தாயிடும். ப்ளீஸ், நான் சொல்றது தயவு செஞ்சு நம்பு. பிரக்யா உயிரோட இருக்கா. தயவு செஞ்சு நீங்க வந்து பாரு. இங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். வந்துரு ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி, வந்து தொலைக்கிறேன். நீ சொன்னதை நம்பிட்டு ஒன்னும் நான் அந்த இடத்துக்கு வரல தனு. ஆனா ஏன் அவங்க வரேன் தெரியுமா? உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு டைட் ஸ்லாப் கொடுக்கறதுக்காக தான். அப்பதான் நீ சொல்றது பொய்ன்னு உனக்கு தெரிய வரும். அங்க இருந்தே பேசாம தயவு செஞ்சு வாயேன். ஏய், வரேன்னு சொல்லிட்டு இருக்கல. அங்க போனதும் இந்த தனுவை ஓங்கி 4 அரை விட்டா தான் எது உண்மை எது பொய்ன்னு தெரிய வரும். இது ஒன்றும் கனவு கிடையாது, இது நிஜம்தான். என்னை சுத்தி நீ தான் இருக்க பிரக்யா. நீ கண்டிப்பா திரும்ப வந்துருவேன்னு எனக்கு தெரியும் பிரக்யா. ரைட் டைம்ல நாம சேர்ந்துருவோம். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அதை நீ நிறைவேற்றியே ஆகணும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, உனக்கு உன் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ ப்ளீஸ் குண்டச்சி, ப்ளீஸ், இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இன்னைக்கு நீ கண்டிப்பா வரணும். ஒருவேளை நீ வரலனா நீ வருவேங்கிற சைனையாவது எனக்கு காட்டு. அப்போ நான் உனக்காக வெயிட் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும்ல. எங்க அந்த பிரக்யா? தேங்க் காட் ஆலியா, நீ வந்துட்ட. அவ உள்ள டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. டாக்டர் கிட்டயா?
ஹாஸ்பிட்டலுக்கு அவ எதுக்கு வருவா தனு? ஓ வேடி சகி, அவளுக்கு நினைவு போயிடுச்சா என்ன? அவ யாரோ ஒரு சின்ன பையனுக்கு அடிபட்டிருக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கா. சின்ன பையன் எங்க இருந்து வந்தான் தனு? தனு இப்படி என்ன உளறிட்டு இருக்க? ஐ அம் ஷூர் நீ கண்டிப்பா வேற யாரையும் தான் பாத்திருக்க. ஆலியா, ஆலியா, ஐம் டேம் ஷியோர் நான் பிரக்யாவை தான் பார்த்தேன். நான் ஒன்னும் பொய் சொல்லல. ஆனா நீ அவளோட Dress பார்த்து மட்டும் ஏமாந்து போயிடாத. இப்ப எதுக்கு திடீர்னு Dress பத்தி பேசுற? ஆலியா அவளோட லுக்கையே சேஞ்ச் பண்ணிட்டா. ஐ மீன் சாரி சுடிதார் எல்லாம் போடல, அவ ஏதோ தாவணி போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ லாங்குவேஜ் ரொம்ப லோக்கலா வேற இருக்கு. அண்ட் யூ நோ வாட், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவ என் கழுத்துல கத்திய வச்சுட்டா. என்ன பயமுறுத்தி மிரட்டி கார்ல ஏறி இங்க கூட்டிட்டு வந்துட்டா. தனு கன்ஃபார்ம்டா உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. நீ பாட்டுக்கு சுத்திட்டே போயிட்டு இருக்க. நம்புற மாதிரி ஏதாவது பேசு. யூ நோ வாட், இப்படி வளவலன்னு பேசுறத விட்டுட்டு அவ எங்க இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் காட்டுறியா? ஏன்னா அவளை என் கண்ணால பாக்குற வரைக்கும் நீ சொல்ற எல்லாமே எனக்கு பிளா பிளா பிளாவா தான் தெரியும். ஓகே, நீ முதல்ல என் கூட வா. வா. இங்கதானே இருந்தா? எங்க இருக்கா? எங்க? நான் இங்கதான் கூட்டிட்டு வந்த. அவ யாரோ டாக்டர் கூட பேசிட்டு இருந்தா. இப்ப எங்க இருக்கா? ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, அவ எங்க இருக்கா? யார் எங்க இருக்கா? உங்ககிட்ட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தால, பிரக்யா. பிரக்யாவா? யார் இந்த பிரக்யா? எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாதே. கொஞ்சம் ஹைட்டா ஒல்லியா இருந்தால, பெரிய பெரிய கண்ணோட, அவதான் பிரக்யா. அந்த மாதிரி யாரையும் நான் பார்க்கல. என்ன பாக்கலையா? இல்ல. ஆலியா, நீ தப்பா எடுத்துக்காத. நான் அவளை இங்கதான் கூட்டிட்டு வந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இரு. உங்ககிட்ட அவளோட போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோவை காட்டு. நிஜமாவே உனக்கு மூளை குழம்பிடுச்சா? நான் ஆலியா அபிஷேக் இல்ல எப்ப பாரு போட்டோவை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கு. அவளோட போட்டோ கண்டிப்பா உன் போன்ல இருக்கும். ஏதாவது பார்ட்டிஸ்ல நீ எடுத்து வச்சிருப்ப இல்லையா? ஓகே ஃபைன், இருக்கான்னு பாக்குறேன். அவங்கள எதுக்காக நீங்க தேடுறீங்க? அவ வந்து இப்ப உயிரோட. என்ன? அவ என்ன கொன்னுடுவன் மிரட்டினா. என் கழுத்துல அவ கத்திய வச்சு என்ன மிரட்டினா. அதனாலதான். எனக்கு பொறுமை இல்ல, நீயே பாரு. சரி கொடு. இதோ இதோ இருக்கு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இதோ இந்த பொண்ணு உங்க கூட பேசினா இல்லையா? இல்ல, நான் இந்த பொண்ணை பார்த்ததே இல்ல. என்னது? இப்பதானே அவ வந்தா? நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் இந்த பொண்ணை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆலியா, ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கோவப்படாத. இங்க பாரு, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வந்தா, இந்த டாக்டர் கிட்ட தான் அவ பேசிட்டு இருந்தா. நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்ல பிரக்யா இல்லன்னு. உனக்கு மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குது? என் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு உன்கிட்ட சொன்னேன். நீ பிரக்யாவையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. இது உன் மனப்பிரம. தட்ஸ் இட். ஆலியா, நீ எனக்கு அடிச்சதுக்கு கூட எனக்கு கோவம் வரல, எனக்கு வலியும் இல்ல. ஆனா நான் அந்த பிரக்யாவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவ இப்ப இங்க இல்ல. அவ இங்க இல்ல. அவதை ஐம் சோ சாரி டாக்டர். ஆக்சுவலி இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டை எழுந்துட்டா. அதனால தான் கொஞ்சம் ஹைப்பரா ரியாக்ட் பண்றா. தட்ஸ் இட். வி ஆர் வெரி சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. பேச்சு கிட்ட நான் வந்த பாரு. பிரக்யா இல்ல. இப்ப போலாமா? இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா டவுட்டா இருக்கே. அவளை பார்த்தா இவங்க என்ன பண்ணுவாங்களோ? அவ ஜாக்கிரதையா இருக்கணும். என்னால போன் பண்ணியும் அவகிட்ட சொல்ல முடியாது. கடவுள் தான் அவளை காப்பாத்தணும். இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட எதுவும் கேட்காத. இப்ப காசு வேணும், அதுக்கு நான் என்ன பண்றது? அவனுக்கு வேற ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட அவ்வளவு காசுலாம் இல்ல. நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்க. அவனை கார்ல யார் இடிச்சு போட்டு போனாங்களோ அவங்கள நான் சும்மா விட போறது இல்ல. பாவம், அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். அவன் என்ன தப்பு பண்ணா சொல்ல? இந்த பணக்காரங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ரோடு கூட நமக்கு இல்ல. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க ரெண்டு பேரை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல. உங்க அப்பா என்னடானா உங்க சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாரு. உங்க அம்மா என்ன அவங்களோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? அவங்களும் உங்க ரெண்டு பேரையும் என் கையில கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. உங்க அம்மா என் மேல எவ்வளவு அன்பு காட்டினாங்களோ அந்த அன்புல பாதி கூட நான் உங்க மேல காட்ட மாட்டேங்கிறேன். என்ன பண்றது?
நீங்க 2 பேரும் வளர்ந்துட்டீங்க, விலைவாசியும் ஏறி போயிடுச்சு. இந்த ஊர்ல நமக்கு சொந்தக்காரங்களும் இல்ல, தெரிஞ்சவங்களும் இல்ல. யாராவது இருந்தாங்கன்னா கடனாவது வாங்கி தொலைலாம். எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணா அழுவாதீங்க, தைரியமா இருங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட நல்ல வழி இருக்கு. அது என்ன வழி? சரியா சொன்ன. இது இது ரொம்ப நல்ல வழி. இது எனக்கு எப்படி தோணலன்னா இப்போ எனக்கு புரியவே இல்ல. சீக்கிரமா வா, போய் ரெடி பண்ணணும்ல. சரளா, அபி நமக்கு ஃபோன் பண்ணி பிரக்யாவோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொன்னானே. ஆனா எங்க பார்ட்டி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா அத்தை, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பிரக்யாவோட பர்த்டே பார்ட்டியை நான் பண்ண போறேன்னு சொன்னப்போ எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஆனா இங்க என்னடா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு மனசு மாறிட்டாரா? வணக்கம். வணக்கம் சம்பந்திமா. வணக்கம் சரளா. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அபி ஷாக் கொடுத்திருக்கான். அப்படின்னா அபி இன்னைக்கு இந்த பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுல நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அபி பிரக்யாவுக்காக பெரிய மியூசிக் கான்சர்ட்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல சரளா? ஆமா அத்தை, அபி கான்சர்ட் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டதே ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அபி இப்ப எங்க? அவன் அவனோட ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கான். நீ வா சரளா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் கான்சர்ட் பாப்போம். சரிங்க அத்தை, வாங்க வீட்டுக்கு போலாம். இருங்க சம்பந்தி, அதுக்குள்ள போனா எப்படி? பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வந்தீங்கல்ல, நாம இன்னைக்கு அதை கொண்டாடியே ஆகணும். ஓகேவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக்க வெட்டுவோம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆமாமா சரளா, அது மட்டும் இல்ல, பிரக்யா எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்குவோம். அவ சீக்கிரமாவே வீட்டுக்கு திரும்பி வந்துடணும். ஆமாக்கா, அவ சீக்கிரமா வந்துடுவா. ராபின், சீக்கிரமா கேக் எடுத்துட்டு வா. அலியா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் பிரக்யாவை பார்த்தேன். ஒரு பையனை கூட்டிக்கிட்டா வந்தா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தா. டாக்டர் அவ்வளவு பேசிக்கிட்டாங்க. சீரியஸ்லி? நான் அங்க வருவேன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டான், ரைட்? நான் அப்படி சொல்லல அலியா. வேற என்ன சொல்ல வர? நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். நான் பிரக்யாவை பார்த்தேன், அவ்வளவுதான். அப்புறம் அந்த டாக்டர் எதுக்கு போய் சொல்றா? போட்டோவை பார்த்துட்டு இது வரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, நீ எதுக்கு சொல்லணும்? அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவங்க பொய் சொல்றாங்களோ? பொய் சொல்றாங்களா? ஏய், நீ என்ன லூசா? டாக்டர் எதுக்காக பொய் சொல்ல போறாங்க? ஓ வெயிட் a second. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நான் அங்க வந்ததும் அவங்க பொய் சொல்றதும் நான் உன்னை அடிப்பேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஓகே, டாக்டர் சொன்னதை நீ மறந்துரு. ஆனா அலியா, என்ன நீ நம்பல இல்லையா? அவ கத்தி எடுத்து என் கழுத்துல வச்சு என்ன மிரட்டி கார்ல உட்காந்தா. நான் தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அந்த பிரக்யா என்ன கொல்லணும்னு நினைக்கிறா போல. ஓ, அவ உன்னை கொல்லணும்னு நினைச்சா, ஆனா ஏனோ உன்னை கொல்லல. உன்னை பாவம் பார்த்துட்டு விட்டுட்டல. அது எனக்கு தெரியாது. நீ மென்டல் ஆயிட்ட தானோ? லூசு மாதிரி பேசிட்டு. You know you have lost it தானோ? யார பார்த்தாலும் உனக்கு பிரக்யா மாதிரி தெரியுது. எந்த வேலைக்காக வந்தியோ அதை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் நீ செஞ்சிருக்க. பிரக்யா வந்தாலாம் போனாலாம். பேசாம என்னோட சஜஷனை கேளு. சிட்டிலே பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தர, ஒழுங்கா போய் பாரு. போகும்போது அண்ணனையும் சேர்த்து கூட கூட்டிட்டு போ. ஏன்னா உனக்கும் அவனுக்கும் தான் எங்க பார்த்தாலும் பிரக்யா பிரக்யா பிரக்யாவாவே தெரியுது. எதுக்கு இந்த நேரத்துல டிராபிக் ஜாம்? எப்போ இந்த டிராபிக் மூவ் ஆகுறது, நாம எப்போ போகிறது? அன்பிலீவபிள். இன்னைக்கு நாளே சரியில்லை. முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்தா, இப்போ உன்னோட இந்த பிரச்சனை. நீ உள்ளே உட்கார்ந்துட்டு எதுக்காக டிராபிக் ஆயிருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். போ. என்ன நடக்குதுங்க? எதுக்காக இவ்வளவு டிராபிக் ஜாம்? வழிவிடு. மறைச்சிட்டு எதுக்காக இங்க நின்னு இப்படி கை தட்டிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்ளோ கூட்டம் இங்க? உங்களால டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. கொஞ்சம் கூட அறிவில்லாம. ஏய், எதுக்கு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல நின்னு நியூசன்ஸ் கொடுத்துட்டு இருக்க? உனக்கு யார் இத பெர்மிஷன் கொடுத்தது? முதல்ல கீழே இறங்க. ஒழுங்கு மரியாதை நீயே இறங்கிடு, நான் வந்து உன்னை இறக்கிடுவேன்.
என்னாச்சு? எதுக்கு இப்ப வாயை மூடிட்டு இருக்க? என்னாச்சுன்னு கேக்குறல சொல்லு. உங்களோட பிரச்சனை தான் என்ன? நீங்களா நல்லா சம்பாதிப்பீங்க, நாங்க சம்பாதிச்சா மட்டும் உங்களால தாங்க முடியாதுல்ல? இரு, நான் கீழே வந்து உன்னை வச்சுக்கிறேன். இப்ப சொல்லு, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் வாயை மூடிட்டேன். முதல்ல இருந்தே உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இன்னும் என்ன டென்ஷன் ஆக்காத. டென்ஷன் ஆன உன்னை மேல நிக்க விட்டுருவேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சித்ரா, சீக்கிரமா கலெக்ஷன் பண்ணிட்டு வா. பாத்துட்டியா? அவ உயிரோட தானே இருக்கா. இப்போ உனக்கு என்ன தோணுது? இது கனவா இல்ல நீ மென்டலா? நீ ஒண்ணு பண்ணு, உன் அண்ணனையும் கூட்டிட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போ, நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் எதுக்கு வாய மூடணும்? நீ என்ன எப்படி எல்லாம் திட்டின, கைய நீட்டி அடிச்சிட்ட. இத பாரு, இப்படி குத்தி காட்டுறதை நிறுத்தி என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? இது குத்தி காட்டுற நேரம் இல்ல. முதல்ல நாம அவ பின்னாடியே போய் அவ எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும். வெள்ள அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கா? வா, நான் காட்டுறேன். இப்படியோ கொஞ்சம் காசை புரட்டிட்டோம். இப்ப எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் சீலா. சொல்லுமா. நாங்க எல்லா காசையும் கவுண்டர்ல கட்டிட்டோம். சேரனுக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நானே அவனுக்கு சர்ஜரி பண்றேன். நீ சித்ராவை கூட்டிட்டு இப்ப வீட்டுக்கு போ. எனக்கு தெரியும் பசங்களோட படிப்பு, வீட்டு வேலை, அப்புறம் கடை எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கிறேன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு எதுவும் ஆகாதுமா, சரியா? நாளைக்கு சித்ராவை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் இங்க வந்துடுறேன். சரி. நீங்க அவனை நல்லா பாத்துக்கங்க. பாத்துக்கிறேம்மா. வா சித்ரா. பிரக்யா, நீ என்ன பண்ற? நீங்க பேசாம நில்லுங்களேன். ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறேன். ஸ்டாச்சு ஆயிடல, எப்படி பேசாம இருக்க முடியும்? சரி பேசுங்க, ஆனா என்ன என் வேலையை பண்ண விடுங்க. உங்களுக்கு கான்செப்ட் இருக்குல்ல, நீங்க பெஸ்டா தெரிய வேண்டாமா? ஏய், பெஸ்டா தெரியணும்னா என்ன அர்த்தம்? நான் என்ன ரேம்ப் மாடலா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரேம்ப்ல நடக்கிறதுக்கு? அவன் சிங்கர். ஒரு சிங்கருக்கு அவன் ட்ரெஸ்ஸை விட முக்கியம் அவனோட பாட்டு தான். அண்டர்ஸ்டுட்? இங்க பாருங்க, உங்க ஃபேன்ஸ் எப்பவுமே உங்களை பெஸ்டா பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. சரி, எப்படி இருக்கேனோ அப்படி பாப்பாங்க. ஆனா நீ என்னோட அங்க இருக்க மாட்டியே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அது கொஞ்ச நேரத்துக்கு தானேங்க. இல்ல பிரக்யா, எனக்கு கான்செர்ட் போற மூடு இல்ல. இங்க பாருங்க, நீங்க கான்செர்ட்டுக்கு போயே ஆகணும். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கீங்க. ஏய், உண்மையாவே உடம்பு சரியில்லை. அப்படியா? தொண்டை. இப்பதான் பாட்டு பாடுனீங்க. அது உனக்காக பாடினேன். எனக்கு விடுங்க. கான்செர்ட் போறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. உன்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு. நீங்க என்னோட நாளைக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு கான்செர்ட்டுக்கு போக முடியாதுல? கான்செர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேலை தான் உங்களுக்கு பேரை கொடுத்துருக்கு, உங்களுக்கு புகழ கொடுத்துருக்கு. இதை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம வேலை தான் நமக்கு கடவுள்னு. அந்த கடவுளை நம்ம கைவிடக்கூடாது. அதனால கான்செர்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா போய் ஆகணும். இதை கேன்சல் பண்ணவே முடியாது. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ப்ராப்ளம் வேலை கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா, நீ என் கூட இல்லைன்னா என்னால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. லட்சக்கணக்கான ஃபேன்ஸ்க்கு நடுவுல நான் என்னோட நம்பர் 1 ஃபேனை பார்க்கலன்னா என்னால பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், நான் இன்னைக்கு விட்டுறேன். நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு யார் சொன்னா? எப்பவுமே நான் உங்க கூடவே தான் இருப்பேன். உங்க பாட்டோட ஒவ்வொரு வரியிலயும் இருப்பேன். நீங்க பாட்டு பாடும்போது நீங்க என்னதான் கூப்பிடுவீங்கன்னு நினைப்பேன். அப்படியே உங்ககிட்ட வந்துருவேன். ப்ராமிஸ்? காட் ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கங்க. இதுல நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. நீ என் கூட தான் இருக்க கொண்டுச்சு. I can feel you. இந்த ஜாக்கெட்ல நான் உன்னை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இதை நான் போட்டுக்கிட்டேன்னா நான் உன்னை கட்டி பிடிக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். பாட்டி, பெர்ஃபெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க.
இந்த ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அட அபி, இது அந்த ஜாக்கெட் தானே? இது பிரக்யாவுக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல? ஆமா பாட்டி, இன்னைக்கு பிரக்யாவோட பர்த்டே. இன்னைக்கு எல்லாம் அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான். சாப்பாடு, ட்ரெஸ், பாட்டு எல்லாமே அவளோட ஃபேவரட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பர்த்டே கேர்ள் எதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது பாருங்க. சரி பாட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் டெக்கரேஷன் பண்ணணும், கேக் எடுத்துட்டு வரணும், கெஸ்ட்டை வெல்கம் பண்ணணும், கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் என்ன? அப்புறம் பிரக்யாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஏன்னு தெரியல பாட்டி, எனக்கு அவ வருவான்னு தோணுது. அட்லீஸ்ட் வரதுக்கான ஒரு சைனையாவது கொடுப்பா. வருவா அபி, நீ மனசார வேண்டிக்கிறல்ல, அப்ப அவ கண்டிப்பா வருவா. அவ மேல உனக்கு இருக்கிற காதல் நிச்சயமா அவளை இங்க இழுத்துக்கிட்டு வரும். கண்டிப்பா வருவா. பாட்டி, நீங்க இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவ பறந்தே வந்துருவா. உங்களுக்கு தான் தெரியும்ல, பிரக்யாக்கு நீங்க அழறதுன்னா பிடிக்காது. இப்ப நீங்க அழறத நிப்பாட்டலனா அவ உடனே வந்து நிப்பா. தட்ஸ் நாட் a bad idea, பட் சரி, நீங்க எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை முடிங்க. சரி, தயிர்ல சக்கரை போட்டு கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டு போ, எல்லாம் நல்லதா நடக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இதுக்கு மேல சாப்பிட்டா நல்லா பாட முடியாது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? தண்ணில விளையாட கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா சொல்லு. ஆனா சித்தி, நான் விளையாட போல, குளிக்க தான் போயிருந்தேன். ரெண்டும் ஒண்ணுதான். யாருமே நான் சொல்றதை கேட்க மாட்டீங்கல்ல? கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமே இல்ல. உன்னை பார்த்தா யாருக்காவது பயம் வருமா? என்னைய கிண்டல் பண்றியா? உனக்கு அப்புறமா இருக்கு. இப்ப நான் கஷாயம் பண்ணிட்டு இருக்கேன். அடம் பிடிக்காம குடிக்கணும். வேண்டாம், எனக்கு கசாயம் வேண்டாம், அது ரொம்ப கசக்கும். அப்படியா? கசக்குமா? அப்ப ஜூஸ் போட்டு குடுக்கட்டுமா? ஒரு அடி கொடுத்தனா அப்புறம் சொல்றதெல்லாம் கேப்ப. கஷாயம் கசக்குமா? யார் இது இப்படி தட்டிக்கிட்டே இருக்காங்க? சித்ரா, எங்க பாரு. ஐயோ, இன்னைக்கு நாளே சரியில்லை. இந்த பாரு, இந்த கசாயத்தை குடி, உடம்புக்கு நல்லது. குடிக்காம இருந்த அப்புறம் நல்லா உதவிடும், புரிஞ்சுதா? யாருங்க